ஓம் சாந்தி. 2/7/2025 புதன்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் டபிள் அஹிம்சாவாதிகள், ஆன்மீக சேனையைச் சேர்ந்தவர்கள். நீங்கள் ஸ்ரீமத் படி உங்களது தெய்வீக ராஜாங்கத்தை ஸ்தாபிக்க வேண்டும். நீங்கள் இது அதே மகாபாரத போரின் நேரமாகும் என்று எல்லோருக்கும் எச்சரிக்கை கொடுக்கிறீர்கள். இப்பொழுது இந்த பழைய உலகம் அழியப் போகின்றது. தந்தை புது உலகத்தின் ஸ்தாபனை செய்வித்து கொண்டிருக்கின்றார். விநாசத்துக்கு பிறகு வெற்றி முழக்கம் ஏற்படும். விநாசத்திற்கு முன்னதாக அனைவருக்கும் தந்தையின் அறிமுகம் எவ்வாறு கிடைக்குமாறு செய்யலாம் என்பது பற்றி நீங்கள் தங்களுக்குள் ஒன்று சேர்ந்து ஆலோசிக்க வேண்டும். உயர்ந்தலும் உயர்ந்தவர் பகவான் ஆவார் என்பதை தந்தை புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். அவரை உயர்ந்தலும் உயர்ந்த கமாண்டர் ஆஃப் சீஃப் என்று வேண்டுமானாலும் கூறலாம். ஏனெனில் நீங்கள் சேனைகள் அல்லவா? உங்களுடைய சுப்ரீம் கமாண்டர் யார்? 2 சேனைகள் உள்ளன என்பதனையும் அறிந்துள்ளீர்கள். அது ஸ்தூல படை, நீங்கள் ஆன்மீக படை. அது எல்லைக்கு உட்பட்டது, நீங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட படையை சேர்ந்தவர்கள். உங்களில் கமாண்டர் கூட இருக்கின்றார், ஜெனரல் கூட இருக்கின்றார், லெப்டினன்ட் கூட இருக்கின்றார். நாம் ஸ்ரீமத் படி ராஜாங்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள். சண்டை ஆகியவற்றின் விஷயம் எதுவுமே இல்லை. உயர்ந்தவர் தந்தை ஆவார். அவரை மந்திரவாதி, இரத்தன வியாபாரி, ஞானக்கடல் என்றும் கூறுகின்றார்கள். தந்தையின் மகிமை அளவற்றதாகும். நீங்கள் புத்தியின் மூலமாக தந்தையை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். மாயை நினைவை மறக்கச் செய்கின்றது. நீங்கள் டபிள் அஹிம்சர்கள், ஆன்மீக சேனை ஆவீர்கள். மாயோடு யுத்தம் உங்களது கடைசி வரை நடந்து கொண்டே இருக்கும். அவசியம் மகாபாரத போர் நிகழப்போகின்றது என்பதையும் அறிந்துள்ளீர்கள். இல்லை என்றால் பழைய உலகத்தின் விநாசம் எவ்வாறு ஆகும்? நாம் ஸ்ரீமத் அளித்து கொண்டிருக்கின்றார் நமக்கு தந்தை. இப்பொழுது நாம் அந்த தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். சத்தியுகத்தில் சிவன் அல்லது லக்ஷ்மி நாராயண் ஆகியோருடைய சித்திரங்கள் இருக்காது. ஞானம் முற்றிலும் தனியானது, பக்தி தனியானது. சுகதாமத்தின் ஸ்தாபனையின் பொருட்டு பாபா நமக்கு மீண்டும் டைரக்ஷன் அளித்து கொண்டிருக்கின்றார். அதில் கூட தூய்மையாகுங்கள் என்ற முதல் டைரக்ஷன் கொடுக்கின்றார். நல்ல நல்ல குழந்தைகள் தங்களுக்குள் ஒன்று சேர்ந்து சேவையை எப்படி அதிகரிக்கலாம், ஏழைகளுக்கு எப்படி செய்தி அளிக்கலாம் என்று ஆலோசிக்க வேண்டும். தேவி தேவதா தர்மத்தினராக இல்லை என்றால் புரிந்து கொள்ள மாட்டார்கள். விநாச காலத்தில் இறைவனிடம் அன்பில்லாத புத்தி உடையவர்களாக இருப்பார்கள் அல்லவா? தந்தையின் மகிமை அளவற்றதே. அதே போல பாரதத்திற்கும் கூட மகிமை உள்ளது. கல்ப கல்பமாக உங்களைப் போல தூய்மையானவர்கள் மற்றும் சுகமானவர்கள் வேறு யாரும் கிடையாது. குழந்தைகளாகி நீங்கள் இச்சமயம் அனைவருக்கும் ஞான தானம் அளிக்கிறீர்கள். தந்தை உங்களுக்கு இரத்தனங்களின் தானம் அளிக்கிறார். நீங்கள் மற்றவர்களுக்கு அளிக்கிறீர்கள். பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகிறீர்கள். நீங்கள் உங்களுடைய உடல், மனம், பொருளால் ஸ்ரீமத் படி பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? தந்தைக்கு உதவியாளர்களாக ஆக வேண்டும். பிறகு பதிலாக 21 பிறவிகளுக்கு தந்தை நமக்கு ஆஸ்தி தருகிறார். தந்தை ஏழைகளுக்கு உதவி செய்கிறார். தற்காலத்தில் உலகத்தில் ஒவ்வொரு விஷயத்திலும் நிறைய மோசடி உள்ளது. பாலில் கூட மோசடி. உண்மையான பொருளே கிடைப்பதில்லை. தந்தை மூலமாக உலகத்தின் கிரீடமணிந்த இளவரசன் ஆகிக் கொண்டிருக்கின்றோம் என்ற நிச்சயம் உள்ளதென்றால் அதுபோல புருஷார்த்தம் செய்து காண்பிக்க வேண்டும். தந்தை உலகத்திற்கு அதிபதியாக ஆக்குவதற்கான கல்வியை கற்பிக்க வந்துள்ளார். எனவே ஒருபொழுதும் எங்களுக்கு நேரமில்லை என்று கூறக்கூடாது. ஸ்ரீமத் படி உடல், மனம் மற்றும் பொருளால் பாரதத்தை சொர்க்கமாக ஆக்கும் சேவை செய்ய வேண்டும். தங்களுக்குள் மிகவும் இனிமையிலும் இனிமையான ஞானத்தின் விஷயங்களை கேட்க வேண்டும் மற்றும் கூற வேண்டும். ஹியர் நோ இவில், டாக் நோ இவில். தீயதை கேட்காதீர்கள், தீயதை பேசாதீர்கள்.
என்று தந்தை இந்த கட்டளை எப்பொழுதும் நினைவில் இருக்கட்டும். எல்லைக்குட்பட்ட அனைத்து ஆசைகள் மீதும் வெற்றி பெறக்கூடிய காமத்தை வென்று உலகத்தை வென்றவர் ஆகுக. காம விகாரத்தின் அம்சம் சர்வ எல்லைக்குட்பட்ட ஆசைகள் ஆகும். ஆசைகளில் ஒன்று பொருள்களை பற்றியது, இரண்டாவது மனிதர்கள் மூலமாக எல்லைக்குட்பட்ட பிராப்திகள் பற்றியது, மூன்றாவது சம்பந்தங்கள் அனுசரித்தல் பற்றியது, நாலாவது சேவா பாவனையில் எல்லைக்குட்பட்ட ஆசைகளின் உணர்வு. எந்த ஒரு மனிதர் அல்லது பொருள் மீது விசேஷமாக கவரப்படுவது ஆசை இல்லை, ஆனால் பிடித்திருக்கின்றது, நல்லதாக தோன்றுகின்றது. இதுவும் காம விகாரத்தின் அம்சம்தான். எப்போது இந்த சூக்ஷ்ம அம்சம் கூட முடிந்து போகின்றதோ அப்போது காமத்தை வென்று உலகத்தை வென்றவர் எனச் சொல்வார்கள். இதயத்தின் உணர்வு மூலம் திலாராம் பாபாவின் ஆசிர்வாதங்களை பெறுவதற்கு அதிகாரி ஆகுங்கள். மனம் தானே ஒரு சூக்ஷ்ம சக்தியாக உள்ளது. அது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும், அதாவது கட்டளைப்படி காரியம் ஆற்ற வேண்டும். அப்பொழுது பாஸ் வித் ஆனர் அல்லது ராஜ்ய அதிகாரி ஆகிவிடுவீர்கள். சங்கல்ப சக்தியை சேமிப்பதற்கு எதை யோசிக்கின்றீர்களோ அதையே செய்யுங்கள். நிறுத்து என்றதும் நின்றுவிட வேண்டும். சேவை பற்றி யோசித்தால் உடனே சேவையில் ஈடுபட வேண்டும். பரந்தாமத்தை பற்றி யோசித்தீர்கள் என்றால் உடனே பரந்தாமம் சேர்ந்துவிட வேண்டும். அம்மாதிரி கட்டுப்படுத்தும் சக்தியை அதிகப்படுத்துங்கள். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.